இரண்டாவதாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் அப்துல்லா அல் புஐஜான் ஹஃபிظஹு அவர்கள் தந்தார். ஹுத்பாவின் தலைப்பு கஃப்லத் என்ற பராமுகமும் அதற்கான காரணங்களும் தீர்வுகளும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, மனிதனுடைய ஆன்மா எப்போதும் தீய விடயங்களை தூண்டக்கூடியதாகவும் கெட்ட விடயங்களின் பக்கம் மனிதனை இட்டு செல்லக்கூடியதாகவும் அதன் பக்கம் ஆசை ஊட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. நல்ல விடயங்களை செய்வதை விட்டும் தூரமாகக்கூடியதாகவும் மனிதனுடைய ஆன்மா காணப்படுகிறது. மனிதனுடைய ஆன்மா எப்போதும் மாறக்கூடியதாக, பிறழக்கூடியதாக, மனிதனுடைய நிலைமைகள் மாறக்கூடியதாக எப்போதும் இருக்கிறது. நிலைமைகள் மாறுகின்ற போது மனிதனுடைய உள்ளமும் மாறக்கூடியதாக இருக்கிறது. அதனால் எப்போதும் ஒரு மனிதன் தன்னுடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தன்னுடைய நஃப்ஸ் எப்படி இருக்கிறது, தன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, தன்னுடைய உள்ளத்தை எப்படி பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ற விடயங்களிலே கரசனை காட்டக்கூடியவனாக மனிதன் இருக்க வேண்டும். அல்லாஹ் சூரா அன்-நாஸியாத் 40வது 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், யார் அல்லாஹ்வை பயந்து தன்னுடைய ஆன்மாவை தீய விடயங்களை விட்டும் தடுத்து வாழ்வாரோ அவர் சொர்க்கத்தை தவிர அவர் ஒதுங்கும் இடம் வேறொன்றும் கிடையாது. உள்ளம் என்பது எப்போதும் மாறக்கூடியதாக இருக்கிறது. மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மனிதனுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் ஒரு விடயத்தை கேட்டேன். அந்த கேட்ட விடயத்துக்கு பின்னால் எந்த ஒரு மனிதனிடத்திலும் ஒரு நல்ல விடயத்தை கெட்ட விடயத்தை அது போன்ற ஒரு விடயத்தை நான் கேட்கவில்லை. அது என்னென்று கேட்கப்பட்டப்போ சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் அவனுடைய உள்ளம் பிறழக்கூடியதாக இருக்கிறது. எப்படி என்றால், தண்ணீர் கொதிக்குகின்ற போது ஒரு பானையில் அந்த பானை எப்படி அங்கும் இங்கும் அசைய ஆரம்பிக்குமோ அதுபோன்று மனிதனுடைய உள்ளம் பிறழக்கூடியதாக, மாறக்கூடியதாக, மாற்றமடையக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கவிதையை படித்தார்கள், மனிதனுக்கு இன்சான் என்று பெயர் வைக்கப்பட்டது மறதி உள்ளவனாக மனிதன் படைக்கப்பட்ட காரணத்தினால். மனிதனுடைய உள்ளத்துக்கு கல்ப் என்று பெயர் வைக்கப்பட்டது, அந்த கல்ப் என்ற பிறழக்கூடியது, மனிதனுடைய உள்ளம் பிறழக்கூடியதாக இருக்கிற காரணத்தினால். ஷஹர் இப்னு ஹவ்ஷப் சொல்கிறார்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல நான் கேட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டு வந்த துஆக்களில் நபி அவங்க இடத்துல இருக்கும்போது நபி அவங்க அதிகமாக என்ன துஆ ஓதி வருவாங்க? உம்மு சலமா ரலியல்லாஹு சொன்னார்கள், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை பிரட்டக்கூடிய ரப்பே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக பலமாக நீ வைப்பாயாக. அதே போன்று உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அதிகமாக மேலே சொல்லப்பட்ட அந்த துஆவை யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்ற துஆவை ஓதி வருகிறீர்களே, என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மு சலமாவே, மனிதனுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு இடையிலே இருக்கிறது. அல்லாஹ் நாடிய பிரகாரம் அல்லாஹ் அதை அசைத்து விடுவான், அல்லது நேர் வழி காட்டுவான், அல்லது அசைத்து விடுவான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, மனிதனுக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளில் பயங்கரமான சோதனை என்னவென்றால், அவனுடைய வாழ்வை நாசமாக்கக்கூடிய, நேரத்தை நாசமாக்கக்கூடிய, அவனுடைய சக்தியை வீணாக்கக்கூடிய, அவனுடைய உள்ளத்தை மரணிக்க செய்யக்கூடிய, நலவுகளை விட்டு அவனை தூரமாக்கக்கூடிய பாரிய ஒரு சோதனை மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கு. அதுதான் கஃப்லத் என்று சொல்லப்படக்கூடிய பராமுகம். பராமுகம் என்றால் என்ன? பராமுகம் என்பது அல்லாஹ்வுடைய தக்வா விட்டு, அல்லாஹ் கட்டுப்படுவதை விட்டு ஒரு மனிதன் தூரமாகி வாழ்வது. அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக மனிதனை படைத்தான் அந்த நோக்கத்தை விட்டு தூரமாகி வாழ்வது, மறுமைக்காக வேண்டி அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி தயாராக வேண்டும் என்ற நிலையை விட்டு மனிதன் தூரமாகி வாழ்வதுதான் கஃப்லத் என்ற நோயாகும். கஃப்லத் என்பது நல்ல விடயங்களில் கவனம் செலுத்தாமல் இருப்பதாகும், மனிதன் செய்ய வேண்டிய விடயம். அதே போன்று எதற்காக மனிதன் படைக்கப்பட்டிருக்கான் அந்த விடயத்தை விட்டு மனிதன் மறந்து வாழ்வதாகும், நேரங்களை வீணடிக்கக்கூடிய, சக்தியை வீணாக்கக்கூடிய விடயங்களில் ஈடுபடுவதாகும். இன்று இந்த கஃப்லத் என்ற நோய் பயங்கரமான ஒரு நோயாக இருக்கிறது. மனிதனை அல்லாஹ் விட்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டும், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மனிதனை வழிகெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இந்த கஃப்லத் என்பது இருள் நிறைந்த ஒரு கடலை போல, அலை வீசக்கூடிய ஒரு கடலை போல, அதிலிருந்து யார் தன்னை காக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களை தவிர மற்றவர் எல்லோரும் அதில் விழுந்து நாசமாகி அழிந்து விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன சூரா யூனுஸ் 92வது வசனம், மனிதர்கள் அதிகமானவர்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை விட்டும் பராமுகமாக வாழ்கிறார்கள். அதே போன்று சூரா அர்-ரூம் 6வது 7வது 8வது வசனம், மனிதர்கள் அதிகமானவர்கள் உலகத்துடைய வெளிரங்கமான விடயங்களை காணுகிறார்கள், மறுமையை விட்டு அவர்கள் பராமுகமாக வாழ்கிறார்கள். அவர்களை பார்த்து சிந்திக்க கூடாதா? வானங்கள் பூமிகளில் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய விடயங்கள், வானம் பூமிகளுக்கு இடையில் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய விடயங்கள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக வேண்டி படைத்திருக்கிறான் என்பதை இவர்கள் அறிய மாட்டார்களா? இவைகளை அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நாளை விட்டும் அநேகமானவர்கள் நிராகரித்து வாழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஷைத்தான் மனிதனுடைய உள்ளத்தில் இந்த கஃப்லத் என்ற நோயை போட்டு விடுவான், அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கி விடுவான், சுன்னத்தான விடயங்களை பொடுபோக்கு செய்யக்கூடியவனாக மனிதனை மாற்றி விடுவான், நஃபிலான காரியங்களில் ஈடுபடாமல் மனிதனை சோம்பேறியாக ஆக்கி விடுவான். அதே போன்று மக்ரூஹான விடயங்களை எப்போதும் செய்யக்கூடியவனாக மனிதனை ஆக்கி விடுவான், ஹராமான விடயங்களின்பால் அவனை இட்டு சென்று விடுவான் ஷைத்தான் இந்த கஃப்லத் என்ற நோய் மூலமாக. அதே போன்று சின்ன சின்ன பாவங்களை கூட பொருட்படுத்தாமல் மனிதன் செய்யக்கூடிய அளவுக்கு மனிதனை இந்த பாவம் மாற்றிவிடும், ஷைத்தான் மாற்றி விடுவான். பெரும் பெரும் பாவங்களை செய்யக்கூடியவனாக வீட்டில் மனிதனை இந்த கஃப்லத் என்ற நோய் மூலமாக ஷைத்தான் மாற்றி விடுவான். எனவே நாங்கள் இந்த கஃப்லத் என்ற பராமுகம் என்ற நோயை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஷைத்தானுடைய வழியில் நாங்கள் சென்று விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சூரா அல்-ஆராஃப் 205வது வசனம், உங்களுக்கு மறதி ஏற்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே மீள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அல்லாஹ் பயப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ்வை நீங்கள் ஞாபகம் செய்து கொள்ளுங்கள். மிகவும் சத்தம் போடாமல், மிகவும் சத்தத்தை தாழ்த்தி விடாமல்,
அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள் காலையிலும் மாலையிலும். அப்போது ஷைத்தான் அவனுடைய கெடுபிடிகளை விட்டு உங்களை பாதுகாப்பான். அதே போன்று வலா தக்கும் மினல் காஃபிலீன், பராமுகமானவர்களோடு சேர்ந்து நீங்கள் பராமுகமானவர்களாக ஆகிவிட வேண்டாம். எனவே உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு நீங்கள் உயிர்ப்பிக்க செய்யுங்கள். கஃப்லத் என்ற பராமுகம் என்ற நோயை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்து நடவுங்கள். ஷைத்தானுடைய வஸ்வாஸ் என்பது யூசலாட்டம் என்பது அது அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்றாகும். ஆனால் பராமுகமாக வாழ்வது அது ஒரு மனிதனுடைய பலகீனத்தின் காரணத்தினால் ஒரு மனிதன் பராமுகமானவனாக மாறுகிறார். எனவே பாவங்களில் சைத்தானுடைய வலைகளில் மாட்டி வீணாக இருப்பது, தொடர்ச்சியாக இருப்பது ஒரு மனிதனுடைய பராமுகமாக கருதப்படும். எனவே ஒரு மனிதனுக்கு கஃப்லத் என்ற இந்த பராமுகம் ஏற்படுகின்ற போது உடனடியாக அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும், பாவங்களை விட்டு தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும், சைத்தானுடைய கெடுபிடிகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே அவன் பாதுகாப்பு தேட வேண்டும். உள்ளத்திலே நான் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறேன், மரணிக்க இருக்கிறேன், அல்லாஹ்விடத்திலே போக வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தி கஃப்லத் என்ற நோயை விட்டு தனது உள்ளத்தை மனிதன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதி குத்பாவுடைய முதல் பகுதியிலே, உங்களுக்கு சைத்தானுடைய ஏதாவது ஊசலாட்டங்கள் ஏற்பட்டால் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள், அவன் கேட்கக்கூடியவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். யாரு ஏதாவது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது, தக்வாதாரிகள் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் ஏற்படும் போது அவர்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்வார், அல்லாஹ்வை சிந்திப்பார்கள். அப்போது அவர்களுக்கு உணர்வு ஏற்பட்டுவிடும். சைத்தானுடைய வழியை விட்டும் அவர்கள் சைத்தானுடைய வழிகேட்டை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களுடைய தோழர்கள் அவர்களை வழிகேட்டின் பக்கம் அவர்களை இழுத்துச் செல்வார்கள். ஆனால் அவர்கள் பராமுகமாக இருக்க மாட்டார்கள். சூரா அல்-ஆராஃப் 200, 201, 202 வசனம் என்று சொல்லி குத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று குத்பாவுடைய இரண்டாவது பகுதியில் ஹத்தீப் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த கஃப்லத் என்ற பராமுகம் என்ற நோய் மிக பயங்கரமான ஒரு சோதனையாக இருக்கிறது. யாருடைய உள்ளத்தில் இந்த பராமுகம் ஏற்படுமோ அவருடைய மார்க்கம் உலகம் இரண்டும் பாழாகிவிடும். பசீரத் என்ற அகப்பார்வை விட்டும் அவரை அது தூரமாக்கிவிடும். வாழ்க்கை வீணாகுவதற்கு, நல்ல விடயங்களை செய்யாமல் இருப்பதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். அந்த கஃப்லத் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டவர் எப்போதும் தௌபாவை பிற்போடுவார், நல்ல விடயங்களை பிற்போடுவார். அவருக்கு முன்னால் இன்னும் டைம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது என்று அந்த நல்ல விடயங்களை பிற்போடக்கூடியவராக, தௌபாவை பிற்போடக்கூடியவராக இருப்பார். ஆனால் அவருக்கு தெரியாது வாழ்க்கை என்பது வேகமாக சென்றுவிடும், நாட்கள் வேகமாக சென்றுவிடும், மரணத்துக்கு பின்னால் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். கஃப்லத் என்ற நோய் ஏற்படுவதற்கான காரணம், பராமுகம் என்ற நோய் ஏற்படுவதற்கான முதலாவது காரணம் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வற்ற சிந்தனையில் ஒரு மனிதன் வாழ்வதாகும். அல்லாஹ்வை நான் சந்திக்க இருக்கிறேன் என்ற உணர்வற்றவனாக மனிதன் இருப்பதாகும். சூரா யூனுஸ் 7-8 வசனத்தில் சொல்கிறார், யார் எங்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்களோ, உலக வாழ்வை யார் பொருந்தி உலக வாழ்வு தான் எங்களுடைய வாழ்க்கை என்று வாழ்வார்களோ அவர்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை விட்டும் பராமுகமாக வாழக்கூடியவர்கள். அவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் நரகமாக இருக்கிறது. அவர்கள் செய்த அந்த பராமுகம் என்ற நோய், அந்த பாவத்தின் காரணத்தினால். அதே போன்று பராமுகமான விடயங்கள் அதாவது இப்போ பராமுகம் என்ற நோயில் மனிதன் ஏற்படுவதற்கான அந்த நோய் அவனுக்கு ஏற்படுவதற்கான அடுத்த காரணம் ஓய்வு நேரங்கள், நேரத்துடைய பெருமதியை விளங்காமல் இருப்பது, எந்த நோக்கமும் இல்லாமல் நேரத்தை வீணாக செலவழிப்பது. அப்துல்லாஹ் மசூத் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பாக்கியங்கள் மனிதர்கள், அந்த 2 பாக்கியங்களுடைய பெருமதியை விளங்காமல் இருக்கிறார். முதலாவது ஆரோக்கியம், 2வது ஓய்வு நேரம். புகாரி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2வது அப்துல்லாஹ் மசூத் நபி ஸல்லல்லாஹு சொன்னதாக, ஒரு மனிதனிடத்திலே அவன் உலகத்தில் கழித்த வாழ்க்கையை பற்றி, அவனுடைய வாலிப பருவத்தை பற்றி கேட்கப்படாத வரைக்கும் மறுமையில் அவனுடைய கால்பாதம் அசைய மாட்டார். முக்கியமாக இந்த 2 கேள்வி கேட்கப்படும். திரும்பி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தது பராமுகம் என்ற நோயினால் மனிதன் பாதிக்கப்படுவதற்கு அடுத்த காரணம் கெட்டவர்களுடைய சகவாசம், வீணர்களுடைய தோழமை. மனிதன் எப்போதும் இந்த சூழலை கொண்டு மாற்றமடையக்கூடியவனாக இருக்கிறான். தன்னுடைய சேர்ந்திருக்கக்கூடியவர்களை கொண்டு அவன் மாற்றமடையக்கூடிய. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், நபியே, நீங்கள் யார் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்களோ, துஆ செய்வார்களோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி செயல்படுவார்களோ அவர்களோடு நீங்கள் பொறுமையாக இருங்கள். அவர்களை விட்டு உங்களுடைய பார்வையை நீங்கள் தூரமாக்கி விடக்கூடாது. உங்களுக்கு உலகத்துடைய ஆசை வந்து விட்டதா? யாருடைய உள்ளத்தை நாங்கள் பராமுகமாக ஆக்கிவிட்டோம் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது. யார் மனோ இச்சையின் பிரகாரம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது. அவருடைய விடயம் வரம்பு மீறக்கூடியதாக ஆகிவிட்டது. சூரா அல்-கஹஃப் 28 வசனம். அதே போன்று எங்களுடைய இந்த காலத்திலே பராமுகம் என்ற நோயினால் மனிதன் பாதிக்கப்படுவதற்கான பிரதான காரணம் வீணான கருவிகள், வீணான சாதனங்களில் மனிதன் ஈடுபாடு காட்டி நேரத்தை வீணாக்குவதாகும். வீணான விடயங்களிலே தன்னுடைய நேர காலத்தை செலவழிப்பதாகும். உலகத்துக்கும் மறுமைக்கும் பிரயோசனம் இல்லாத விடயங்களில் ஈடுபடுவதாகும். ஃபித்னாக்களை தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசி போன்ற சாதனங்களின் மூலமாக பரப்புவதாகும். அதே போன்று இத்தனை பேருடைய அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாத விடயங்களில் நேரம் வீணாகுவதற்கு இவ்வாறான கருவிகள் காரணமாக மாறிவிட்டது. குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் கிடையாது, நல்ல மார்க்க அறிவை கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு நேரம் கிடையாது, அல்லாஹ்வை தனிமையிலிருந்து திக்ர் செய்வதற்கு நேரம் கிடையாது. ஆனால் வீணான கருவிகளோடு அவர்களுடைய நேரம் சென்று கொண்டிருக்கிறது. இது பராமுகம் என்ற நோய் ஏற்படுவதற்கான பிரதான காரணம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்கள் பராமுகமாக இருக்கும் போது அவர்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது. ஏதாவது அத்தாட்சி அல்லாஹ்விடத்திலிருந்து ஞாபகமூட்டல் அவர்களுக்கு வந்தால் அவர்கள் அதை கேட்பார்கள். ஆனால் அவர்கள் விளையாட்டில் இருப்பார்கள்,
அவருடைய உள்ளம் பராமுகமாக இருக்கும். சூரா அல் அம்பியா 1-2 வசனம். எனவே ஆக சிறந்த இந்த பராமுகம் என்ற நோயை விட்டு நாங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு ஆக சிறந்த வழி அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் முனைய வேண்டும். அல்லாஹ் பக்கம் நாங்கள் திசையை திருப்ப வேண்டும். தௌபா செய்ய வேண்டும். பாவங்களை விட்டு கலர வேண்டும். யாராவது பிறருடைய உரிமைகளை நாங்கள் பறித்திருந்தால் அந்த உரிமைகளை திருப்பிக் கொடுக்க வேண்டும். துஆ செய்ய வேண்டும். நஃப்ஸோடு போராட வேண்டும். நஃப்ஸிடத்திலே கேள்விகளை கேட்க வேண்டும். ஏன் உண்மையான அறிவாளி யாரென்றால் நஃப்ஸை அடக்கி நஃப்ஸிடத்திலே கேள்விகளை கேட்கக்கூடியவர், மறுமைக்காக வேண்டி உலகத்திலே உழைக்கக்கூடியவர். விலகினமானவர் கோழை யார் என்றால், உலகத்திலே மடையர் யார் என்றால், மனம் போன போக்கிலே வாழ்ந்து அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற எதிர்பார்ப்போடு வாழ்வதாகும். உங்களிடத்திலே கேள்விகள் கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்களே உங்களிடத்திலே கேள்விகளுக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்கள் நிற்கப்படுவதற்கு முன்னால் உலகத்தில் நீங்கள் செய்த அமல்களை நீங்கள் நிறுத்தி பாருங்கள். அது நாளை கேள்விகளுக்கு நீங்கள் கேட்கப்படுவதை விட உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். மறுமையுடைய நாளுக்காக வேண்டி தயாராகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அந்த நாளிலே நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவீர்கள். எந்த உங்களை பற்றி எந்த ஒரு விடயமும் மறைக்கப்பட மாட்டாது. சூரா அல் ஹாக்கா 18 வசனம். எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை தான் உண்மையை நாங்கள் இழந்த எங்களுடைய நாட்டுடைய முஃப்தி மரணித்து விட்டார்கள். அவர்கள் நீண்ட காலங்கள் இஸ்லாத்துக்கும் தீனுக்கும் ஹிதமத் செய்யக்கூடியவர்களாக, ஃபத்வாவுடைய துறையில் மிகப்பெரிய ஈடுபாடு உள்ளவர்களாக சேவைகளை செய்து சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்து மார்க்க அறிவை பரப்பி தீனுடைய கவலையை சுமந்தவராக வாழ்ந்து மரணித்திருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு துஆ செய்து முழுமையாக மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பா விட்டும் ஹத்தீப் அப்துல்லா அல் புஐஜான் ஹஃபிதஹுல்லாஹ்